எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க மதுரை ஸ்பெஷல் கடலைப்பருப்பு சாம்பார். இது இட்லி, தோசை 2க்குமே அவ்வளோ அற்புதமா இருக்குங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அது கூட காரத்துக்கு தக்கன 3 காஞ்ச மிளகாய் வத்தல், நம்ம கையில ஒரு சிலு தேங்காய், அது கூட 2 தக்காளி பழம். இது எல்லாத்தையும் எடுத்துருக்கேங்க. ஒரு தட்டில எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த கடலைப்பருப்ப எண்ணெய் சூடானதும் அதில சேர்த்துட்டு, அது கூடயே ஒரு மிளகாய் வத்தலையும் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் சீரகம், தேங்காய், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இன்கேஸ் கடலைப்பருப்பு வந்து கேஸ்ட்ரிக்கா இருக்கும் ஒரு சில பேத்துக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில ஒரு பூண்டு பற்கள் கூட இதில சேர்த்துக்கலாம். இத நல்லா வதக்கிட்டு, இது ஆறுனதும் நல்லா வழுவழுன்னு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு, இப்ப சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பில, பெருங்காய பொடி கொஞ்சமா சேர்த்து நல்லா பொரிஞ்சதும், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறத இதில சேர்த்து, நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்குனதும், ஆல்ரெடி வதக்கி ஆற வச்சிருந்த அந்த கடலைப்பருப்பு இத வந்து நல்லா மிக்ஸியில சேர்த்து வழுவழுன்னு அரைச்சு எடுத்துட்டு, இப்ப இதில சேர்த்துறலாம். இதில நல்லா தாராளமா நீங்க தண்ணி ஊத்தலாம். நல்லா வந்து அவ்ளோ வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா 2 டம்ளர், 3 டம்ளருக்கு மேல ஊத்துனோம் அப்படின்னா, சரியா இருக்கும். பயப்படாம நீங்க நல்லா பெரிய ஜூஸ் டம்ளர்ல ஊத்தலாங்க. இப்ப லைட்டா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதிலேயே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இதில வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிறலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி சமயத்தில எங்க வீட்ல எப்போதுமே தீபாவளி அன்னைக்கு இந்த கடலைப்பருப்பு சாம்பார், காலையில இட்லி, கடலைப்பருப்பு சாம்பார், எலும்பு குழம்பு. இந்த காம்பினேஷன் இல்லாம இருந்ததே கிடையாது. அம்புட்டு ருசியா இருக்கும். இப்ப நல்லா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து, உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த கடலைப்பருப்புல இருக்க வதக்கி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இத வந்து மூடி போட்டு நல்லா 10 நிமிஷம் இத அப்படியே கொதிக்க விட்டோம் அப்படின்னா, ரொம்ப அருமையா குயிக் அண்ட் ஈஸியான முறையில வந்து கடலைப்பருப்பு சாம்பார் வந்து நம்மளுக்கு வந்து தயாராயிடுங்க. இது வந்து இங்க சட்னியாவும் சில பேர் பண்ணுவாங்க. ஆனா ஒன்ஸ் ஒரு தடவ இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே புடிச்சு போயிரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துல நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, இதில கழுவி வச்சிருக்க மல்லி இலைய சேர்த்துட்டா, ரொம்ப ஈஸியான கடலைப்பருப்பு சாம்பார் தயாருங்க. நான் வந்து இத வந்து இன்னைக்கு தோசையோட தாங்க சாப்பிட்டேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு எல்லாமே அ இந்த சட்னி வச்சு தான் இந்த சாம்பார் வச்சு தாங்க சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் இந்த அளவுகளோட கடலைப்பருப்பு சாம்பார செஞ்சு பாருங்க. உள்ள வந்து லைட்டிங் அந்த ரேஞ்சுக்கு இல்ல. நான் வெளியில வந்து எடுத்து காமிச்சிருக்கேன். அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பிரமாதமான மதுரை ஸ்டைல் கடலைப்பருப்பு சாம்பார உங்க வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு, எப்படி இருந்துச்சுன்ற ஃபீட்பேக்க சொல்லுங்கங்க. வாங்க அப்படியே நம்ம வெளியில ஃப்ரான்ஸ்ல வந்து நான் ஒரு இடத்துக்கு போன இடத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, பாப்பாவ வந்து எப்போதும் யூசுவலா இந்த ரோடு வழியா தான் கூட்டு போவேன். அப்போ வந்து சைட்ல வந்து ஒரு பர்பிள் கலர்ல வந்து அந்த கிரேப்ஸ் தொங்குற மாதிரியே இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா அப்படியே கண்ணை பறிக்கிற விதமா இருந்துச்சுங்க. நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இங்க ஒரு இத்தன வருஷம் ஆச்சு நான் இந்த ரோட்ல தான் வரேன். இது பார்க்கும்போது டக்குனு எனக்கு இந்த எருக்கம்பூ மாலை இருக்கும்ல அந்த ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரேப்ஸ் ஞாபகம்லாம் வந்துச்சு. மைண்டுக்குள்ள டிசைனா எனக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு பஸ்ஸுக்கு வேற பயங்கரமா டைம் ஆயிடுச்சா, ஆனாலுமே எனக்கு இத விட மனசே இல்லங்க. பாப்பாவுக்கு வந்து 3:56க்கு பஸ்ஸு. இங்கேருந்து இன்னொரு 5 நிமிஷம் நடக்கணும். ஆல்மோஸ்ட் இது வந்து எனக்கு வந்து 3:50 கிட்டக்க நான் நின்னு இத வாய பொளந்து வேடிக்கை பார்த்துட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு வந்தேன். எவ்ளோ தூரம் வரைக்கும் போது பாருங்களேன். இயற்கையோட படைப்பு அந்த அளவுக்கு அற்புதமா இருக்குது. அவ்வளோ ஒரு அழகா இருந்தது அந்த பர்பிள் கலர் இத பார்த்துட்டு, அப்புறம் கடகடன்னு ஓடி என்ன பாப்பாவ கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டேன்.